அடுத்த படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு $1 மில்லியன் ஸ்டுடியோஸ்லேருந்து. ஸோ அடுத்ததான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் அப்படின்னாலே அது நிச்சயமாக நல்ல கண்டென்ட்டாக தான் இருக்குன்றது இன்றைக்கி மக்களே புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. சினிமா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அது தெரியும். அப்படி தன்னோட பேனர் மூலிமா நல்ல நல்ல கண்டென்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க சக்திவேலன் சார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். தேங்க்ஸ்கிவிங் மீட்டு முதல்ல ஜென்ரலாக ப்ரெஸ்ஸுக்கும் படம் பார்த்த ஆடியன்ஸுக்கும் எல்லாருமே நன்றி சொல்லுவாங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாக இந்த தேங்க்ஸ்கிவிங் மீட்டில் ப்ரொடக்ஷனுக்கும் இந்த படத்தோட குழுவுக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே முதல்ல வந்தேன். ஒரு மெச்சூர்டான டீம், ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான டீம். அது ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டீமாக இருக்கட்டும், எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது அவ்வளோ ஒரு ப்ளசண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ சினிமா தெரியுது அவங்களுக்கு, இது என்ன படம், இது என்ன மாதிரி போய் பொசிஷன் பண்ணணும், என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணணும், என்ன மாதிரியான ஷோகேஸ் இருக்கணும். டோட்டல் டீமுமே எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு பாசிட்டிவான வைப்பில் ஒரு டீமை நான் பார்த்ததில்லை. எனக்கு 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 இது மாதிரி ஒரு டீம் திருப்பி திருப்பி கிடைக்குதுன்னா வாரம் 4 படம் கூட எங்களால் ரிலீஸ் பண்ண முடியும். அந்தளவு எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடி முடியறதுக்குள்ள அதுக்கான எனர்ஜிங்கிறது ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா சினிமா பற்றின புரிதல் எல்லாருக்கும் சரியாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஒரு மெச்சூர்டான டீம்கிட்டேருந்து ஒரு மெச்சூர்டான ஃபிலிம் இந்த படம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு கிடைச்சதுக்கு உங்கள் குழு அத்தனை பேருக்கும் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். யுவராஜ் பிரதர் அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை ரொம்ப சூசகமாக சொல்லிட்டு போயிட்டாரு. சண்முகப்பிரியன் பிரதருக்கு முதல் படத்திலேயே அழகான ஒரு வெற்றியை கொடுத்துருக்காரு சண்முகப்பிரியன். அடுத்த படம் $1 மில்லியன் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சண்முகப்பிரியன் இயக்குனர் மிகப்பெரிய இடத்துல, தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடத்துல மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய சகல ப்ரிப்பரேஷனோடையும் வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு கிளாரிட்டி இருக்குது, ரொம்ப கிளாரிட்டி இருக்குது. ரொம்ப அழகாக ப்ரெசன்ட் பண்ணுறாரு. நிச்சயமாகவே அடுத்தடுத்த படங்கள் மிகப்பெரிய வெற்றியை தரும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம லவ் மேரேஜோட தேங்க்ஸ்கிவிங் மீட்டு நிச்சயமாக முதல்ல ப்ரெஸ்ஸுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இவங்க ரொம்ப அழகாக கொண்டு போய் சேர்த்ததுனால தான் நாங்கள் என்னென்ன ஆடியன்ஸ் எல்லாம் வரும்னு எதிர்பார்த்தோமோ அதை தாண்டி மற்ற ஆடியன்ஸ் எல்லாம் வந்தாங்க. நாங்களாமே எதிர்பார்த்தது இனிஷியலாக லவ் மேரேஜுன்னு சொல்லிட்டு ஒரு நேட்டிவிட்டி ஃபிலிம் பண்ணுறோம், நமக்கு ஃபேமிலி க்ரௌடெல்லாம் வரும் அப்படின்னு நினச்சோம். சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா காலேஜ் க்ரௌடெல்லாம் உள்ளே வந்துச்சு. காலேஜ் க்ரௌடும் ஃபேமிலி க்ரௌடும் ஒரே படத்தை என்ஜாய் பண்ணி உள்ளே பார்த்தது இந்த படம்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக இந்த படத்தை கொண்டு போய் அருமையாக சேர்த்துருந்தீங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த செகண்ட் ஹீரோயினை கூட ரொம்ப ரிவீல் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னாங்க. அந்த அந்த கதையோட அம்சத்தில் அந்த ஒரு இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த செகண்ட் ஹீரோயினோட லைஃப் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஹீரோ கூட நிற்பார். அழகாக அவர் நம்ம முருகானந்தம் சார் சொல்லியிருந்தார். அவரோட 2-3 சீனு நான் ப்ரிவியூ பார்க்கும்போதே மிரண்ட சீனு. அந்த லவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறப்ப விக்ரம் பிரபு சார் பேசுகிற சீன் ரொம்ப பயங்கரமான சீன். அது நான் அதை ஆக்சுவலாக என்னென்னா ப்ரெஸ் மீட்டில் சொல்லும் போதே சொன்னால் அது கதையாக ரிவீல் ஆகும்னு நினச்சேன். அழகாக அவர் பல பல முகங்களை காட்டுறாரு. நிறைய பாட்டு வரைக்கும் பாடிட்டு எனக்கு நிறைய பல வகையில் இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. இப்போது இந்த படத்தை ரொம்ப அழகாக கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க ப்ரெஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், நேற்றுக்கு ஃபீனிக்ஸ் படத்தோட ப்ரீமியர் ஷோவில் இருந்தேன். அப்போது அங்கேருந்து ரியாஸ் சார் வந்தார். சார் லாஸ்ட் சண்டே ஃபேமிலியோடு போயிட்டு லவ் மேரேஜ் படம் பார்த்தேன். டோட்டல் ஃபேமிலியோட எஸ்கேப் தேட்டர்லையோ எஸ்கேப்போ சத்தியமோ சொன்னார். போய் படம் பார்த்தேன். அத்தனை பேருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா பத்திரிகையாளர்கள் ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம் தேட்டரில் உட்காந்து பார்த்தாலும்
அவங்களுக்கு பிடிச்ச, அவங்களுக்கு மனசுக்கு நெருக்கமா, அல்லது எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் உள்ளவங்களையெல்லாம் இந்த படம் பாருன்னு சொல்றதே பத்திரிகையாளர்கள். பத்திரிகையாளர் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஃபேமிலியோட ஒரு படத்தை போய் பார்க்குறாருன்னா அந்த படத்துக்கு பத்திரிகையாளர் சைடில் கொடுத்திருந்த இடமும் அங்கீகாரமும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சார் அரங்கம் நிறைந்த காட்சியாக இருந்துச்சு. நாங்கள் ஃபேமிலியோட படம் பார்த்தோம். ஒரு ப்ளசண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னாரு. நான் வந்து குறியீடா ரியாஸ் சாரை சொல்லியிருந்தேன்னா கூட நிச்சயமா இங்க பத்திரிகையில் உள்ள ஒவ்வொருத்தருமே நீங்க அந்த அளவு சப்போர்ட் பண்ணதுனாலதான் இந்த வெற்றி வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து ரொம்ப அழகா உள்வாங்கிக்கிட்ட ஆடியன்ஸா இருக்கட்டும், இதுக்காக சோல்ஃபுல்லாக ஒர்க் பண்ண டெக்னீஷியன் ஆகட்டும், சும்மாவே சொல்ல முடியாது. சான்றோடன் சார் அவரோட என்ன மேக்ஸிமம் எஃபோர்ட்டோ அதை போட்டுருவார். அழகாக கன்வே பண்ணுறாங்க. நான் வந்து ப்ரெஸ் மீட்லேயும் பார்த்தேன், இந்த மீட்டோட இப்போ ஸ்பீச்லேயும் பார்த்தேன். நம்ம படத்தோட ஹீரோயின் ரொம்ப கோர்வையாக அழகாக இந்த படத்தை என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணுமோ ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. எல்லாருமே ரொம்ப இன்டலெக்சுவலான ஒரு டீமாகவே அசம்பிளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அருள்தாஸ் சார் அவரோட கேரக்டரு இங்கே உள்ள அத்தனை பேருமே நிறைய கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொந்தக்காரங்க இருக்கிற மாதிரியானதை கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம சொல்லுவோம் பருத்தி வீரன், இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பராசக்தி, பருத்தி வீரன், கும்கி, இதில் தான் வந்து முதல் படத்துலேயே அந்த ஹீரோ வந்து ஒரு வேணுங்கிற அளவுக்கான ஒரு சக்ஸஸை பார்த்தாங்கன்னு. அந்த வகையில் எங்கள் கும்கி ஹீரோ அவர் வந்து ரொம்ப டிசிப்ளினாக படங்கள் பண்ணிட்டு அந்த படத்துக்கு எவ்வளோ டிசிப்ளினாக ஒர்க் பண்ணி கொடுக்கணுமோ அவ்வளோ டிசிப்ளினாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. நிறைய வெற்றிகள் 3வது தலைமுறை பார்க்குறாங்க அவங்க சினிமாவில். நிறைய வெற்றிகள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இன்னமும் வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.